வணக்கம் நேயர்களே. சித்தர்கள் இருக்காங்களா இல்லையா? பல 100 வருஷங்களுக்கு முன்னால சித்தர்கள் வாழ்ந்ததுக்கு சாட்சியா சித்த மருத்துவமும் சித்து விளையாட்டுகளும் இருக்கு. தங்களோட தவ வலிமையாலும் அதே மாதிரி மூலிகைகள் தர்ற ஆற்றலாலும் ஆயிரம் ஆண்டுகள் சித்தர்கள் வாழ்ந்துட்டு வர்றதா நம்பப்படுது. சன்னியாசிகள் எப்படி கோவில்ல நிறைஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி மலைகள்லயும் மூலிகைகள் நிறைஞ்சிருக்கிற வனப்பகுதிகளிலையும் சித்தர்கள் அதிகமா வாழ்றதா நம்பப்படுது. தமிழகத்துல கொல்லிமலை, மருந்துவாழ் மலை, வெள்ளிங்கிரி மலைன்னு இந்த மலைகள்லாம் சித்தர்கள் வாழ்றதா சொல்லப்படுது. ஆனா தமிழகத்தோட தென்பகுதியில் இருக்கிற சதுரகிரி மலைதான் சித்தர்களோட தலைமை பீடம்னு சொல்லப்படுது. பல 1000 அடி உயரத்தில் இருக்கிற சதுரகிரி மலையில சித்தர்களை தேடி நம்ம நிஜம் குழுவினர் பயணமானோம். அந்த சதுரகிரி மலையில சித்தர்களை பார்க்க முடிஞ்சதா? மதுரையிலிருந்து திருவில்லிபுத்தூர் செல்லும் வழியில் வத்ராயிருப்பை கடந்ததும் சரியாக 10 கிலோமீட்டர் தொலைவில் தாடிப்பாறையை அடைகிறோம். மிக பிரம்மாண்டமான சதுரகிரி மலையின் அடிவாரம் அமைந்திருப்பது இந்த கிராமத்தில்தான். சதுரகிரி தமிழகத்தின் இமயம் என்ற சிறப்பை பெற்றது. 64,000 ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கும் இந்த மலை சித்தர்கள் உலவும் இடமாக போற்றப்படுவது. விபத்துகளும் உயிரிழப்புகளும் அடிக்கடி நிகழும் சதுரகிரியில் பயணிக்க கிளம்புகிறோம் நாம். தாடிப்பாறையிலிருந்து நம் பயணம் தொடங்குகிறது. எப்போதுமே மலை பயணத்தை தொடங்கும் போது அது பற்றின தகவல்களை தெரிந்து கொள்ளாமல் செல்லக்கூடாது. சதுரகிரி பற்றின புத்தகத்தின் மூலமாக சில விஷயங்களை அறிந்திருந்தோம் என்றாலும் மேல் தகவல்களுக்காக தாடிப்பாறையிலேயே வசிக்கும் சிலரிடம் பேசுகிறோம். சதுரகிரி உச்சியில் இருக்கும் கோயிலில் பூசாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர். சதுரகிரி மலையில் எந்நேரமும் சித்தர்களின் நடமாட்டம் இருக்கும் என்று உறுதிப்படுத்துகிறார். சித்தர்கள் இங்க நிறைய வாழ்ந்தாங்களாமா? இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? நான் அந்த கோயில் பூசாரியா இருந்து ரெட்டியடை உட்காந்துருந்தேன். இந்த 18 சித்தர் எங்கெங்க சுத்தினாலும் சரி நைட்டு 11:30 மணிக்கு இங்க வரணும். வந்து அவங்களுக்கு பூசை பண்ணணும் அவங்க. ஆனால் ஆளை பார்க்க முடியாது. சங்கு சத்தம், சேவண்டி சத்தம், மணி சத்தம் கேட்கலாம். ஆளு சித்தர்களை உருவத்தை பார்க்க முடியாது. ஆனா இங்கதான் இருக்காங்க. எப்படி நீங்க உருவத்தை பார்க்காம சித்தர்கள் இருக்காங்க எப்படி சொல்றீங்க? தெளிவா 15 ஆண்டு இருந்திருக்கேன். இந்த 15 ஆண்டுலயும் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொரு சித்தரும் பேரை சொல்லி நான் இவரை பார்க்கணும் அப்படின்னு பூசை பண்ணுவேன். நீங்க பண்ணுவீங்க? ஆமா. அந்த 18 அபிஷேகத்துக்கும் செய்யும் போதே மனசுல நினைச்சுக்கிட்டே செய்வேன். அவங்க பூஜையெல்லாம் முடிஞ்சு சுந்தரம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் மாத்திரம் வருவாரு. அவரை நாங்க பார்ப்போம். எனக்கு விபூதி வச்சுட்டு போயிடுவாங்க சித்தர். இந்த 15 சித்தர் பார்த்துருக்கேன். இன்னொரு 3 பேரை பார்க்கணும். அதுக்கு ஐயாட்ட அனுமதி கேட்டேன். அதோடு மலை பயணம் மிகவும் சவாலானதாக இருக்கும் என எச்சரிக்கிறார். ஒத்தேடி பாதையில மாறி போனாங்கன்னா போனது. இங்க சில மருந்துகள்லாம் இருக்கு. தசப்பொருள்னு ஒண்ணு இருக்கு. அந்த செடியில மீச்சிட்டான்னா சுத்தி வந்தாலும் அந்த இடத்துக்கு தான் வரணும். மலையை சுத்திக்கிட்டே இருந்தாலும் சரி, பாதை தெரியாம அதே இடத்துக்கு வரணும். அப்படி முக்கியமான பொருள்கள்லாம் இங்க இருக்கு. அந்த செடிக்கு அவ்வளவு பவரா? ஆமா, அந்த இலைக்கு. சதுரகிரி மலையில் சாகச பயணத்திற்காக சனி ஞாயிறுகளிலும் ஆன்மீக அனுபவத்திற்காகவும் அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. சார், இந்த சதுரகிரி மலைக்கு எப்பெல்லாம் கூட்டம் அதிகமா வரும்? அமாவாசை பௌர்ணமிக்கு சார். ஆடி அமாவாசைக்கு 15 லட்சம் பேர் வருவாங்க. 15 லட்சம் பேர் வருவாங்க. மொத்தம் எவ்வளவு தூரம் இந்த மலை கிடக்கு? 8 கிலோமீட்டர் வரும். அதான் அந்த ஆடி அமாவாசைக்கு தான் கூட்டம் அதிகமா ஏற முடியாம இருந்து பாதியிலே நிறைய வந்தவங்க இருக்காங்க. திரும்பி வந்துருவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராபிக் ஆகும் ஒரே இதுல இருந்தனால. அதனால அது இறங்கி வந்துடுறாங்க. 4-5 மணி நேர பயணத்தில் மலை உச்சியை அடைந்துவிட முடியும் என்றாலும் அது எல்லோருக்கும் சாத்தியப்படுவதில்லை. நிறைய பேர் தலை கிறுகிறுத்து மயங்கி விழுவதாகவும் பாதி வழியிலேயே படபடப்பு வந்து செயல் இழந்து விடுவதாகவும் எச்சரிக்கிறார்கள். எச்சரிக்கைகளை மனதில் வைத்துக் கொண்டு வழுக்கு பாறைகளும் சறுக்கு பாறைகளும் நிறைந்த சாகச பயணத்தை தொடங்குகிறோம். நம்ம சதுரகிரி மலையோட சாகச பயணம் இந்த இடத்துல தான் தொடங்குது. இந்த இடத்துக்கு பேரு தானிப்பாறைன்னு பேரு.
இந்த இடம் வத்ராயிருப்புல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. தானிப்பாறையில இருந்தா இந்த சதுரகிரி மலைக்கு யாத்திரை போற மக்கள் எல்லாம் இந்த பக்கம் தான் போறாங்க. சதுரகிரி மலைக்கு வர்றதுக்கு 2-3 வழிகள் இருக்கு. அதாவது தேனி மாவட்டத்துல பின்பக்கத்துல இருந்து வருசநாடு மலை வழியா ஏறி வரலாம். அதே மாதிரி சாப்டூர் வழியா வரலாமா. ஆனா அந்த வழியில ரொம்ப பயங்கரமான ரொம்ப கடுமையா இருக்குமா, வனவிலங்குகளோட தொந்தரவு அதிகமா இருக்கும். அந்த பக்கம் கடந்து வந்து திரும்பி போறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால இந்த தானிப்பாறை வழியா தான் நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லயும் கடந்து போறாங்க. நாமளும் இந்த மலைக்கு அதாவது கிட்டத்தட்ட இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் பயணம் அந்த மலை இருக்கு. அந்த உச்சி அடைகிறதுக்கு அந்த இடத்துக்கு தானிப்பாறை வழியா போலாம். நம்ம சாகச பயணத்தை இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். எடுத்த எடுப்பிலேயே சமவெளி சட்டென மறைந்து உயரம் துவங்கி விடுகிறது. பெருங்கற்கள் வழியை அடைத்து கிடக்கின்றன. ஒற்றையடி பாதை சட்டென விலகி வேறு பக்கமாக செல்கிறது. 10 நிமிட பயணத்திலேயே குழப்பம் சூழ்கிறது. நல்ல வேளையாக வழிகாட்டி ஒருவர் நம்மோடு இணைகிறார். நமக்கு பின்பக்கமா பிரம்மாண்டமா தெரிகிறது தான் சதுரகிரி மலை. நமக்கு இங்க பார்க்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அந்த தூரத்தை எப்படிதான் நம்ம கடந்து போறோம்னு இப்பவே நமக்குள்ள ஒரு அச்சம் வருது. ஏன்னா இந்த மலைப்பாதை வேற ரொம்ப கரடு முரடா இருக்கு. இப்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 10 நிமிஷம் நடந்து நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கூட்டிட்டு நம்ம வழிகாட்டுறதுக்காக ஒரு கைடு வேணும். ஏன்னா கைடு இல்லாம இந்த மலைக்குள்ள போயிட்டு திரும்பி வர முடியாதான். அதனால கீழே பேசி நம்ம ஒரு கைடு ஒருத்தர் ரெடி பண்ணிக்கிட்டோம். அவர் காளிமுத்து நம்மளோட கைடு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம் அந்த பாதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். இந்த சதுரகிரி மலைக்கு கொஞ்ச தூரம் ஏறி வர்றதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் போக போக எப்படி இருக்கும்? போக போக இன்னும் அதிகமா தான் சார் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படணும். மேல ரொம்ப ஏத்தங்கள் அதிகமா இருக்கு. ஏறி போக போதான் கொஞ்சம் ரொம்ப இழப்பாகி போகும். ஒரு நேரம் சத்த உட்காந்துருப்பாங்க, உட்கார்ந்து பிறகு ஏறதுக்கு 4 மணி 5 மணி ஆயிரும் சார். இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கும்? 7 மலை கழிக்கணும் சார். 7 மலையா? 7 மலை கழிச்சு போகணும் சார். இங்க இருந்து இந்த இருக்கு அந்த உச்சிக்கு போறதா 7 மலை போகணும். அந்த உச்சி தாண்டி போகணுமா? அந்த உச்சிக்கு போகணும். 7 மலை போனாதான் போய் வர முடியும். நம்ம கூட கைடு சொல்றத பார்த்தா நமக்கு இப்பவே ஒரு பயமாவே இருக்கு. ஏன்னா இந்த மலை எப்படி கடக்க போறோம், அவ்வளவு தூரமா இருக்குன்னு சொல்லி இருக்கு. இது இல்லாம இந்த இடத்துல சுத்தமா கரண்ட் வசதி கிடையாது. கரண்ட் வசதி எல்லாம் லைட் சுத்தமா கிடையாது. இப்ப காலையில நம்ம ஏற ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம போய் சேர்றதுக்கு ஈவினிங் 5 ஆயிடும் அப்படிங்கிறாரு. போயிட்டு திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நிறைய பேர் ஆர்வத்துல மலை மேல ஏறிடுவாங்க. ஆனா திருப்பி இறங்க முடியாது. இல்ல பாதி வழியில போய் உட்காந்துருவாங்க. அவங்கள இவங்க டோலி கட்டி இந்த கைடு காளிமுத்து இருக்காரு இல்லையா, அவங்கள போன் பண்ணுவாங்க. இல்ல வழியில வரவங்க யாராவது இன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். அவங்க டோலி கட்டி அதாவது 4 பெட்ஷீட் கட்டி ஒரு கம்புல கட்டி கீழே தூக்கிட்டு சேர்ப்பாங்களாம். அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஆர்வத்துல ஏறிட்டு இறங்க முடியாம தவிக்கிறவங்களும் உண்டா இந்த சதுரகிரி மலையில. வழிகாட்டி வந்ததும் புது தெம்பு உண்டாகிறது. உற்சாகமாக நடக்கிறோம். சதுரகிரி மலை உச்சத்தை அடையும் வரை போகிற வழியெல்லாம் கோயில்கள் அமைந்திருக்கின்றன. இதுதான் மலைப்பாதையின் முதல் கோயில். ஏறக்குறைய அரை மணி நேரம் நடந்த பின்னரும் இதுவும் தானிப்பாறைதான். இனிதான் சதுரகிரி ஆரம்பமாகிறது என்கிறார் வழிகாட்டி. நெட்டு குத்தலாக அமைந்திருக்கிறது சதுரகிரி. சுவற்றின் மேல் ஏறுவதைப் போலதான் இதுவும். சற்று நேரம் யாரிடமாவது பேச்சு கொடுக்கலாம் என்று நினைத்த போது ஒரு சாமியாரை சந்திக்கிறோம். சித்தர்களை சந்தித்திருப்பதாக சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறார்.